Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட பிரியமான தேவ ஜனமே, செய்திக்கு உண்டான தலைப்பாக பார்க்கும்போது மரண படுக்கை என்கிறதான நல்ல ஒரு தேவ செய்தியை தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிறார் தேவன். கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாய் மாறி அது நம்முடைய உடம்புக்குள்ளாக இருக்கிறதான சகல விதமான நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும்படியான அற்புதத்தின் இறை வார்த்தைகளாய் அமைகிறது. ஆகவேதான் தேவன் மனுவை கொண்டு இந்த பூமிக்கு வரும்போது சிறந்த மருத்துவராய் கடந்து வந்தார். கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்க்கிறதான ஆசீர்வாதம், சுவிசேஷத்தை அறிவித்து பலவிதமான நோய்கள், பாவங்கள், பிடிகள், பிசாசின் போராட்டங்கள் இவைகளெல்லாம் விடுதலையாக்க வார்த்தையானது மனுவை கொண்டு பூமிக்கு வந்தது. அப்படி வரும்போது அவர் தமது வார்த்தையினாலே சுகமாக்கினார். வேதம் வாசித்து பாருங்கள், சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்கிறதான வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே சடுதியாய் அழிவு வருகிறது. எந்த பக்கத்துல யார் மூலம் எப்படி வரும் சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? குடும்பத்துக்குள்ள இருந்து வரலாம் அழிவு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, குடும்பத்திலிருந்து போராட்டங்கள் உருவாகும், பயங்கர பிரச்சனைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து உருவாகலாம், வேலை செய்கிற இடத்துல இருந்து உருவாகலாம், போகிற இடத்துல, திரும்புற இடத்துல, எந்த இடத்துலனாலும் உருவாகலாம், என் சபையில கூட உருவாகலாம் அழிவு. ஆகவே அந்த அழிவில் இருந்து காக்க தேவாதி தேவன் அவர் தமது ஒரு வார்த்தையினாலே நம்மை குணமாக்க அவர் பலமிக்க தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவ வார்த்தை என்பது என்ன தெரியுமா? அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உருவ குத்துகிறதான வார்த்தையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 4:12 வேதம் சொல்கிறது, வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா? வகையறுக்கிறதா இருக்கிறது. ஆகவே மனிதனுடைய சரீரம் ஜீவனற்ற நிலையில இருந்தாலும், மனிதனுடைய ஆவி தொய்ந்து போன நிலையில இருந்தாலும், ஆண்டவர் என்ன செய்யறாரு? தமது வார்த்தையினாலே திடப்படுத்தி அற்புதம் செய்து தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கிறதான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். எவ்வளவு மேலான காரியம்! ஆகவே இதுவரைக்கும் நாம் பார்த்ததான அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். யூடியூபின் வாயிலாக பார்த்தால் இதுவரைக்கும் பார்த்ததான மேலான வார்த்தைகள் அற்புதம், அற்புதமே. அது முதலாவது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதான அற்புதம்.
அதுக்குண்டான தலைப்பு என்னவென்றால் ருசிமிக்க திராட்சை ரசம் என்கிறதான தலைப்பில் இருக்கிறதான செய்தியை கேட்டு பாருங்கள், பிரயோஜனமாய் இருக்கும். ராஜாவின் மனுஷன் வியாதியாய் படும்போது தேவன் எப்படி சுகப்படுத்தினார், அதை அற்புதம் நடக்க வேண்டுமா என்கிறதான தலைப்பின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறதான வேத நற்செய்தியின் பகுதி, அதை கேட்டு பாருங்கள். அடுத்தபடியாக மூன்றாவது குஷ்டரோகம், தீராத குஷ்டரோகம். ஆகவேதான் குஷ்டரோகம் சுகமான அற்புதம் என்கிறதான தலைப்பின் கீழே இருக்கிறதான விடுதலையின் நற்செய்தியை கேட்டு பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அதோடு மாத்திரமல்ல, நான்காவது தேவ செய்தி, அருமையான செய்தி, நூற்றுக்கு அதிபதியின் ஊழியன் சுகமானான் என்கிறதான காரியம். அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒரே ஒரு வார்த்தையினாலே சுகம் பெறுவோம் என்கிறதான அடிப்படையில கொடுக்கப்பட்டதான நித்திய ராஜ்யத்தின் உபதேசம். அருமை அருமை அருமை, எவ்வளவு மேன்மை. இப்பொழுது ஐந்தாவது அற்புதம் தேவன் செய்கிறார். அந்த ஐந்தாவது அற்புதத்தை தியானம் செய்யும் போது வெறும் சிம்பிளா தான் இருக்கும் வார்த்தை, ஆனா அதுல இருக்கிறதான ஆழமான சத்தியங்கள் எண்ணில் அடங்காதது. தேவன் இந்த பூமியில இறங்கி ஒரு அற்புதம் செய்தாலும் அந்த அற்புதத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அன்றைக்கு செய்த அற்புதம் இயேசு இன்றைக்கும் நமக்கு அதை பிரயோஜனமாக்கி தியானம் செய்கிற வேளையிலே அது ஜீவனாய் வல்லமையாய் புறப்பட்டு வந்து நம்மை தேற்றுகிறதாய், நம்மையும் சுகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. நமக்கும் இக்காலங்களிலே பிரயோஜனம் உள்ளதாகும். இனி வருகிற காலங்களிலே இந்த செய்தியை கேட்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏனென்றால் அவர் தமது வார்த்தையினாலே சுகப்படுத்துகிற தேவன். எவ்வளவு மகிமை, எவ்வளவு ஆச்சரியம். ஒரு சமயம் பேதுருவின் மாமி, அதாவது தேவனுடைய சீடனாகிய பேதுரு, அந்த பேதுருனுடைய மாமி அதிக ஜுரத்தோடு கூட மரண படுக்கையில இருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் அந்த வீட்டுக்குள் வருகிறார். வாசித்து பாருங்கள். முதலாவதாக லூக்கா 4:38. பின்பு அவர் ஜெபஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டார்கள் என்கிறதான நிலையிலே பார்க்கிறோம். ஆகவே படுத்த படுக்க ஒரு நாள் 2 நாள் அல்ல. பாருங்க, மருந்து மாத்திரைகள் சுகம் கொடுக்க முடியல. மருத்துவர்கள் வந்து பார்த்தார்கள். மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, மரண படுக்கை. அங்க எழுதப்பட்டிருக்கிறது மரண படுக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தீங்கு விளைவிக்கும் காய்ச்சல் உயிரை எப்பொழுது எடுப்பேன் என்று சொல்லி அந்த பேதுருவின் மாமியினுடைய உயிரை இதோ வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்தது இந்த விஷ காய்ச்சல். பாருங்க, காய்ச்சலிலே அநேக தன்மைகள் உண்டு. அதுல வைரல் காய்ச்சல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் எல்லாம் நிரம்பி, தீய பாக்டீரியாஸ் எல்லாம் நிரம்பி துன்பப்படுத்துகிறதான நிலை. பாத்தீங்களா, ஃப்ளூ காய்ச்சல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைபாய்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ அம்மை, எவ்வளவோ காய்ச்சல் இருக்கு. கொரோனா வியாதி, கொள்ளை கொண்டு போகிறதான கொரோனா வியாதி, அதை நினைச்சு பார்க்கும்போது பயங்கரம். மூட்டை மூட்டையா கட்டினாங்க. சவங்களை கட்டி அடக்கம் பண்றதுக்கும் தோன்றதுக்கும் இடம் இல்ல. ஆச்சா, எல்லாம் போட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு எரிச்சாங்க பாருங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நைட் அட்மிட் பண்றாங்க. எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம். காலையில வாங்க சரியாயிடுவாருன்னு சொன்னாங்க. உடனே காலையில வராங்க. வந்து பார்த்தா ஆள் இல்ல. ஆனாலும் மூஞ்ச கூட பார்க்க கூடாதபடிக்கு வீட்டுல இருக்கிற ஒரே ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து முகத்தை மட்டும் பாத்துக்கங்கன்னு சொல்லி அந்த ஜிப் போட்டு இழுத்து மூட்டையை கட்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம், பயங்கரமான காரியம். நல்ல மனிதர்கள் எல்லாம், மேன்மையான மனிதர்கள் எல்லாம் காய்ச்சலுக்கு பலியானார்கள். ஆகவே
பல வகையான நோய்கள் உண்டு. உயிரை வாங்குகிறதான ஜுரக்காய்ச்சல்கள் உண்டு. உடம்பு வலி எடுக்கும். பயங்கரமான வேதனை, தீராத வியாதி, நரம்புகள் எல்லாம் அப்படியே செயலிழந்து போயிடும். காய்ச்சல் அதிகமாகி 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 மரண படுக்கைக்குள்ளாக இதோ அது கொண்டு போய் விட்டுவிடும். அப்படியான சூழ்நிலையில கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? காய்ச்சல் மூளைக்கு ஏறும். காய்ச்சல் மூளைக்கு ஏறின உடனே மூளை செயல்படாது. பாத்தீங்களா? உடனே என்ன ஆகும்? மரணம் தான். ஆகவே அந்த சமயத்துல மரணம் தான் சம்பவிக்கும். பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் ஒன்று. அதாவது ஒரு நண்பர், இந்த பகுதியை நான் தியானம் செய்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து சொன்னாரு, தற்செயலா வந்து சொன்னாரு. பாருங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்புல இருந்ததான அருமையான மகன் நல்ல வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சுதான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும்ன்ற ஒரு நிலை. அவர் வந்து ஒரு காய்ச்சலிலே படுத்த படுக்கையை ஆயிட்டாரு. காய்ச்சலிலே படுத்த படுக்கையை ஆன உடனே ஒரு நாள் 2 நாள் அல்ல, 2 மாதங்கள் காய்ச்சலின் ஜுரத்தினாலே அவதிப்பட்டார். அவதிப்பட்ட உடனே பெங்களூர் கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சேர்க்கும் போது பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சரியாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதான ஒரு நிலை வந்தது. உடனே வராங்க. 2 மாசமா வேலையை விட்டு இவ்விதமாக வேலைக்கு போக முடியல. 2 மாசமா வேலைக்கு போக முடியல. அப்ப அந்த வேலைக்கு போய் அமரும் போது அந்த வேலையினுடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிருச்சு? அவருக்கு இனி உங்களுக்கு வேலை தர முடியாது, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்ன உடனே அவர் மனம் கசந்து போய் அவர் வெளியே வந்தாரு. வெளியே வந்த உடனே பக்கத்துல வந்து ஒரு ஜாப் கிடைச்சது, ஒரு அருமையான ஜாப் கிடைச்ச உடனே அவர் நண்பர்கள் எல்லாம் கூட்டு கொண்டு வந்து, எனக்கு புதிய ஜாப் கிடைச்சிருச்சு, இனி என்னுடைய வாழ்க்கையில கவலையே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விருந்து வச்சாரு. விருந்து வச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க, கொண்டாங்க, வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு காலையில அவருக்கு போன் செய்யும் போது அவர் இறந்து விட்டார் என்கிறதான ஒரு சூழ்நிலை. அவர் இறந்து விட்டார் என்கிறதான சூழ்நிலை. அந்த குடும்பமே தத்தளித்தது. ஒரே மனிதனுடைய சம்பாத்தியம் அந்த குடும்பத்திற்கு போதுமானதாக இருந்தது. இப்பொழுது அவரும் போய்விட்டார். காரணம் என்ன? பாத்தீங்களா? காய்ச்சல் ஜுரங்கள் என்கிறதான கொடிய வியாதி. அது சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. உடனே பார்த்துக்கணும். இல்லனா அது மூளைக்கு ஏறி, அந்த காய்ச்சல் மூளைக்கு ஏறி சுகமாகிற மாதிரி தெரியும். ஆனா உடனே என்னாகும்? மரணத்தில் கொண்டு போய் விட்டு விடும். வேதனை வேதனை வேதனை, பயங்கரமான வேதனை. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ஆகவேதான் இதன்படியாக உயிருக்கு போராடி கொண்டிருந்ததான நேரம், மரண படுக்கையில் இருந்தான நேரம், எல்லாருனால கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஐயோ வேதனை என்கிறதான வேதனை கத்திக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா இருந்திருக்கலாம், அக்க பக்கத்துல எல்லாம் ஐயோ ஐயோ என்று விடிய 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 அந்த காய்ச்சலுடைய உஷ்ணத்தினாலே, அந்த ஜுரத்தின் வேதனையினாலே பேதுருவின் மாமி மிகவும் துன்பப்பட்டார்கள். ஆகவே தான் ஐயோ இந்த அம்மா துன்பப்படுகிறதேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து, இதோ அற்புதம் செய்தாரே ஆண்டவர் பல பேருக்கு, இந்த அம்மாவுக்காவது அற்புதம் செய்யட்டும் சொல்லி அங்கே வேண்டிக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் வாசித்து பாருங்கள். லூக்கா 4:39. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பாத்தீங்களா? உடனே பணிவிடை செய்தாள். ஆகவே ஜுரத்தை நீக்குவதற்கு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? உடனே அந்த பேதுருவின் மாமியின் பக்கமாய் கீழே குனிந்து பார்க்கிறார். அந்த சரீரத்தை பார்க்கிறார். அந்த சரீரத்தை பார்க்கிறதற்கு அவர் பேதுருவின் மாமியினுடைய வீட்டுக்குள் இருந்திருந்தார் என்றுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பேதுருவின் மாமியினுடைய வீட்டுக்குள் முதலாவது தேவன் வந்தபடியினாலே, அவர் குனிந்து அந்த சரீரத்தை பார்த்தபடியினாலே, அவளுக்குள் இருக்கிறதான அந்த விஷ ஜுரம் நீங்கும்படியாய் அவர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது.
ஆகவே வார்த்தையினாலே குணப்படுத்துகிறதான விதத்தை இங்கே பார்க்கிறோம். முதலாவது, அந்த வார்த்தை அதிகார வார்த்தையாய் கடந்து வந்தது. அந்த அதிகார வார்த்தையாய் கடந்து வரும்போது எவ்வளவு மேன்மையானது காரியமாயிருந்தது. ஆகவே இதில் இருக்கிறதான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? பேதுருவின் மாமியின் வீட்டுக்குள்ள ஆண்டவர் கடந்து வந்தது போல இந்த சரீரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னன்னா வீடாய் இருக்கிறது. எதுக்கு வீடாய் இருக்கிறது? ஆத்மாவுக்கு வீடாய் இருக்கிறது. ஆன்மா தங்கி இருக்கத்தக்கதான நல்ல வீடு, கூடாரம் இந்த சரீரம். ஆகவே இந்த சரீரத்தை தேவனை வர வைக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமா? இந்த சரீரமாகிய வீட்டுக்குள்ளாக, பேதுருவின் மாமி வீட்டுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்தது போல இந்த வீட்டுக்குள்ளாக வர நம்முடைய வீடு தகுதி நிறைந்த வீடாய் இருக்க வேண்டும். முதலாவது, ஆகவே வீட்டுக்குள்ளாக என்னென்ன நடக்கணும்? ஆண்டவர் வரணும்னா, ஆண்டவர் வரணும். இந்த சரீரமாகிய வீட்டுக்கு என்னென்ன வரணும் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வீட்டுக்குள்ள பிரசங்கங்களும், வீடுகளிலே ஜெபங்களும், வேத ஆராய்ச்சிகளும். பாத்தீங்களா? வீட்டுக்குள்ளாக இருந்து மற்றவர்களுக்கு தாகம் தீர்க்கிறதான தண்ணீர் கொடுக்கத்தக்கதான தயார குணமுள்ள வீடா இருக்க வேண்டும். அப்பங்களை பசி எடுக்கிறவர்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறதான அப்பத்தின் வீடா இருக்க வேண்டும். அப்பதாங்க ஆண்டவர் வருவாரு. ஆண்டவர் சும்மா லேசா வந்துருவாரா? வரமாட்டாரு. முதலாவது இந்த சரீரமாகிய வீட்டிலே நற்கிரிகை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் வாசித்து பாருங்கள். அருமையான ஒரு வேத வசனம். சங்கீத புஸ்தகம் 104 3வது வசனத்திலும் 13வது வசனத்திலும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு இப்படி இருந்தா ஆண்டவர் பரம வீட்டில் இருந்து நம்முடைய சரீரத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் எங்க இருந்தாலும் சரி, பர்வதங்கள்ல இருந்தாலும் சரி, மலைகளில இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, அங்கிருந்து தண்ணீரை வார்ப்பார். ஆசீர்வாதத்தை தண்ணீரை போல ஊற்றுவாராம். வேதம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 104 3 மற்றும் 13வது வசனம். அதிலேயே தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றுடைய செட்டையின் மேல் செல்லுகிறார். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியையின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. பாத்தீங்களா? கிரியையின் பலனினாலே பூமி திருப்தியாகிறது. இங்கே நடக்கணும். இங்கதான் விஷயம் இருக்கு. இந்த சரீரத்தை அவங்க கரெக்ட் ஆயிட்டா இதன்படியாக ஆண்டவர் என்ன செய்வாரு? தானாக ஆசீர்வாதத்தை ஊற்ற ஆரம்பித்திருவார். எங்கிருந்து? பரம வீட்டில் இருந்து. மேன்மையானது காரியம் அல்லவா? ஆகவே இந்த வீடு மேன்மையான வீடா இருக்கிறது. ஆகவேதான் நம் சரீர வீட்டுக்குள் என்னத்தை கொண்டு வரணும்? முதலாவது ஆண்டவரையே கொண்டு வந்து தலைக்கு மூளைக்கல்லாய் அமைக்க வேண்டும். முதலாவது, அப்பதான் ஆண்டவர் வருவாரு. என் வீட்டுக்கு, என் சரீரமாகிய வீட்டுக்கு நீரே தலைக்கு மூளைக்கல் ஆண்டவர் என்று சொல்லி ஏதோ அவரை அழைத்து முதலாவது முக்கியப்படுத்தி வைக்க வேண்டுமாம். வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரின் நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆஹா, எவ்வளவு மென்மையான வசனம் பாத்தீங்களா? இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். நம்முடைய சரீரமாகிய வீட்டுல நடக்கணுங்க. நம்ம தயால குணத்தோடு கூட இருக்கணும். ஆண்டவரை தேடணும். தேவ பக்தி மிகவும் முக்கியமானதாய் அமைய வேண்டும். அமைந்தால் நமக்கு அற்புதம் நடக்கும். 2000 வருடத்திற்கு முன்னதாக செய்த அற்புதம் இன்றைக்கும் தேவனாய கர்த்தர் நம் மூலமாய் செய்வார். அவர் கடந்து வருவதற்கு ஏற்ற பாத்திரனாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சரீர வீடு அப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதோடு மாத்திரமல்ல, சங்காரம் வரக்கூடாது. இந்த சரீரமாகிய வீட்டுக்குள் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னால், நம்முடைய வீட்டுக்குள்ளாக ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்ட இதோ சரீரமாய் இருக்க வேண்டுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. யாத்திராகமம் புஸ்தகம் 12:13 வாசித்து பாருங்கள்.
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பாத்தீங்களா, வாதை வராதிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சும்மா அற்புதம் செய்ய மாட்டாரு. நம்ம முதலாவது தகுதியுடையவர்களா மாறினாதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஜெபம் இல்லாம பிரதர் நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, ஜெப ஜீவமே இல்ல நீங்க பண்ணிக்கங்க, அப்ப நீ சோம்பேறியா இருக்கிற. பாத்தீங்களா, அப்போ சோம்பேறியின் வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் வரமாட்டார். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி நம்ம சொன்னா இந்த மாதிரி நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நீங்களும் எனக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா நிச்சயமாக அற்புதம் நடக்கிறதா இருக்கிறது. அதே போல நற்கிரிகையை பார்த்து தேவன் அற்புதத்தை கொடுக்கிற தேவன். நம்ம நற்கிரிகை இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் தான் ஆச்சுங்களா. ஆகவே இரக்கம் இல்லாதவனுக்கு ஆண்டவரும் இரக்கம் இல்லாதவரை போல இருப்பார். உங்கள் நற்கிரிகை எப்படியோ அதனுடைய பலன் அப்படியே தான் கடந்து வரும். அவனுடைய நற்கிரிகைக்கு தகுந்த பலனை நான் அளிக்கும்படிக்கு நான் வருகிறேன் என்று தேவன் சொல்கிறார். பாத்தீங்களா, அதே போல நம்ம கொடுக்கிறவங்களா இருந்தா ஆண்டவர் நல் ஈவை பரத்திலிருந்து நமக்கு கொடுப்பாருங்க. நம்ம கஞ்ச பிஸ்னாரியா யாருக்குமே ஆகாரமும் தண்ணியும் மற்ற எந்த நல் ஈவும் கொடுக்காம இருந்தா ஆண்டவர் நம்ம பாப்பாரு, நீயே கஞ்சனா இருக்க, நீயே கொடுக்காதவனா இருக்க, நீ உன் வீடு கஞ்சத்தின் வீடா இருக்கிறது, உன் வீடு தரித்திரத்தின் வீடா இருக்கிறது, உன் வீடு சுயநலத்தின் வீடா இருக்கிறது. ஆகவே இந்த வீட்டுக்குள் நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தள்ளி நிற்பார். பாத்தீங்களா, இதோ வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன், வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன். கதவை திறக்குவாங்களா திறக்க மாட்டாங்களா அவங்க நிலைமையை பொறுத்தது. பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம். ஆகவே ஆண்டவர் அங்கே பேதுருவின் மாமியை பார்த்து குனிந்து பார்த்து அவளுக்குள்ள இருக்கிறதான ஜுரத்தை நீங்கும்படியாய் கட்டளை கொடுத்தார். ஜுரத்திற்கு பாருங்க, வைரஸ் உள்ளுக்கு வாட்டி பயங்கரமான வேதனை கொடுக்கிறதான வைரஸ், தீய கிருமி, அசுத்தமான கிருமி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. எப்படிப்பட்ட காரியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுங்க. ஆனா நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பாத்தீங்களா, ஆகவேதான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அந்த மரண படுக்கையில் இருக்கிறதான பேதுருவின் மாமியை சுகமாக்க இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தினூடாக கடந்து வந்து அந்த கட்டளையினாலே அந்த ஜுரத்தை நீக்கினார். அதுவும் விலகி போயிற்று, விலகி போயிற்று. ஆகவே இந்த சரீரமாகிய வீடு அசுத்த ஆவிகள் தங்குகிறதான வீடாய் மாறக்கூடாது. என்னைக்கு மாறக்கூடாது? தேவன் தங்குகிறதான ஆவி, தேவன் தங்கும் ஆவி இந்த சரீரமாகிய வீட்டுக்குள் இருக்க வேண்டும். தேவாலயமாக மாற்றி இருக்க வேண்டும் இந்த சரீரம். அப்பொழுதுதான் ஹீலிங் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்குங்க, கட்டாயம் நடக்கும். ஆகவே இந்த சரீரத்துக்கு வீட்டுக்குள்ளாக என்ன நடக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் படுத்த படுக்கையாய் மரண படுக்கையாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கு தெரியாது? வெளியில பூட்டி இருக்கு, கதவு பூட்டி இருக்கு, உள்ளுக்கு வேதனை, உள்ளுக்கு கொள்ளை நோய், உள்ளுக்கு கொரோனா நோய், உள்ளுக்கு காய்ச்சல், ஜுரம், அம்மை, டைபாய்டு, எந்த வகையான சீக்கா இருந்தாலும், எந்த காய்ச்சல் அவதியா இருந்தாலும் என்னன்னா உள்ளுக்குள்ளார ஒரு 4 செவருக்குள்ளார தான் இருக்கும், வெளியே தெரியாது. அதே போல நம்மக்குள்ளார இருக்கிறதான ஆத்மா படுகிறதான பாடு வெளியில தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாதுங்க. ஆகவே அது வேதனையோடு கூட மரண படுக்கையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மரண படுக்கை ஏன் தெரியுமா? இங்க குப்பை இருக்குங்க, இங்க அசுத்தம் இருக்குங்க. அசுத்தம் இருக்கும் போது அசுத்த ஆவிகள் எல்லாம் சேர்ந்து விஷ கிருமியாய் மாறி ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது முக்கியமான காரியம். ஆகவே ஆத்மா மரண வேதனையிலே இருக்கிறதாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம் வாசியுங்கள். காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும், ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும், காட்டாடு அங்கு துள்ளும். பார்த்தீர்களா? வீடுகளிலே நிரப்பும் கோட்டானும்
பலவிதமான காட்டு மிருகங்களும் பலவிதமான அசுத்தாவிகளுடைய கிரியையும் வீடுகளுக்குள் இருக்கும். கோட்டானும் குருவிகளும் அங்கே தங்கும் வீடாயிருக்கும். மனுஷனுடைய வீடு இப்ப யாருக்கு சொந்தமாயிற்று? கோட்டானுக்கு சொந்தமாகி விட்டது. மனிதனுடைய சரீரமாகிய வீடு அசுத்த ஆவிகளுக்கு அது சுதந்திரமாக்கப்பட்ட வீடாய் மாறி போனா எவ்வளவு பயங்கரமான காரியம், எவ்வளவு மோசமான. இன்றைக்கு அப்படிதாங்க இருக்கு. அதனாலதான் வாலிபர்கள் ஜெபிக்கிறது இல்ல, விடாது, அசுத்தாவி விடாது, ஜெபிக்கிறதுக்கு விடாது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு அசுத்தாவிகள் விடாது. ஏன்னா இங்க கோட்டானு குருவியும் பலவிதமான தீய மிருகங்களும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதே, எப்படி விடும் பாத்தீங்களா? ஆகவேதான் கபடம் நிறைந்திருக்கிற வீடா இருக்கிறதாம். என்னவா? மனுஷனுடைய சரீரமாகிய வீடு கபடத்தின் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, எரேமியா 5வது அதிகாரம் 27வது வசனம். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடுகளால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகியிருக்கிறார்கள். பாத்தீங்களா? குருவிகள் தங்குகிறதான கூடுகளை போல என்ன கபடு எல்லாருடைய வீட்டிலும் இதயத்திலும் நிரம்பி இருக்கான். எவ்வளவு வேதனை பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கிறார் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய சரீரமாகி வீட்டுக்குள் வரா கூடாதபடிக்கு இவங்கெல்லாம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உன்னதமான தேவன் பரிசுத்தர் இல்லையா? அப்ப பரிசுத்தர் வந்தா அந்த வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமானதா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? குப்பையும் தூசியுமாய் நிறைந்திருக்கு. பாத்தீங்களா? மேல் உத்தரம் கழட்டப்பட்டு உத்தரம் எல்லாம் இல்லாம விலகி போய் என்ன ஆகுதான்? குப்பைகளும் தூசிகளும் நிறைந்த வீடா இருக்கிறதாம். இதை வாசித்து பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பணிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்தரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் படக்கடவது. எதனாலே குப்பை மேடாக மாற்றப்பட்டது? கற்பனை இல்ல, அழிஞ்சு போச்சு, ஒளிஞ்சு போச்சு. அதனால ஒழுங்கினம் வந்துருச்சு. பாத்தீங்களா? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் கிருபையினால எங்களை ரட்சிக்கிறாரு, கிருபையினால எடுத்து நிறுத்துறாரு. ஒரு போதகம் இது பைபிள்ல தான் இருக்கு. ஆச்சுங்களா? இப்படி எல்லாம் இருந்த உடனே எந்த இடத்துல சட்டம் இல்லையோ, எந்த இடத்துல ஒழுக்கம் இல்லையோ, எந்த இடத்துல தேவனுடைய நீதி இல்லையோ அந்த இடம் எப்படி ஆகுதான்? குப்பைகளை கொண்டு வந்து சாத்தான் போட்டுருவான். குப்பை மேடா மாறிடுமா? இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல, கட்டளைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னன்னா நாள்பட துணிகரம் வந்துடும் நமக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அஞ்சினார்கள், தேவனுடைய கட்டளைக்கு பயப்பட்டார்கள். அப்பொழுது எல்லாம் ஒழுக்கம் தான் இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிருபை அளிக்கிறாரு, இயேசு சமாதானத்தை கொடுக்கிறாரு, பாவங்களை மன்னிச்சிட்டாரு. அவர் அடிக்கப்பட்டார் பாருங்க, அவர் அடிக்கப்பட்டார், உண்மைதான். அப்படின்னு நம்ம உபதேசத்தை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ஒழுக்கமே இல்ல, ஒழுக்கமே இல்ல. சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். எந்த பாஸ்டனுடைய இதயத்துல குப்பையை கொண்டு வந்து போடலாம், எந்த விசுவாசிகளுடைய வீட்டுல கலகத்தை உண்டு பண்ணலாம். ஜெபம் குறையுதா, சாத்தான் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆவி புகுகிறதுக்கு கதவு திறந்து வச்சிருக்காங்களா, சாத்தான் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்ப ஆண்டவரை வெளியேற்றுவாங்க இவங்க, அப்போ நான் வந்து கிரியை செய்வேன். பாத்தீங்களா? சுத்தமான வீடு குப்பை மேடாய், சுத்தமான வீடு தேவன் தங்குகிறதான வீடு கபடம் நிறைந்த வீடாய், உன்னதமானவருக்கு கீழ்ப்படுகிற வீடாய் எப்பொழுது இருக்கிற வரைக்கும் இந்த பிசாசான வெளியிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கேப் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, வந்துடுவான். மரணப்படுக்க எங்க இருக்கு வேதனை? எந்த சமயத்திலும் காய்ச்சல் வரலாம், எந்த சமயத்திலும் நோய் வரலாம். ஆகவே மரண படுக்கையில நம்முடைய ஆத்மாவை கொண்டு போய் விடுகிறதற்கு சத்துருவானவன் இதோ வைரஸா மாறி, பாக்டீரியாவா மாறி அவன் வந்து என்ன வருகிறதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும், மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இப்பொழுது சொன்னதான காரியங்கள் உபதேசம் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள உபதேசமா இருக்கிறபடினாலே
ஒரு தடவை மாத்திரமல்ல, அநேக தடவை கேட்டு நீங்கள் பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டுக்குள்ளாக, அதாவது சரீரமாகிய இந்த வீடு தேவனுக்கு சொந்தமான வீடு. இங்கே ஆண்டவர் வந்தால் அற்புதம் நடக்கும். மரண படுக்கையில நம்முடைய ஆத்மா கிடந்தாலும் கூட அதை சுகமாக்க தேவன் குனிந்து நம்முடைய ஆத்மாவை பார்த்து நீ சுகமாக என்று சொல்லி பேதுரு மாமியை ஜுரத்திலிருந்து விடுதலையாக்கினது போல நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிறதான ஆத்மாவை ஜுரத்திலிருந்து, பாழாக்கும் ஜுரத்திலிருந்து, பாத்தீங்களா, பயங்கரமான மரண வேதனையோடு கூட இருக்கிறதான, மரண படுக்கையில இருக்கிறதான ஜுரத்திலிருந்து, காய்ச்சலில் இருந்து நம்மை விடுதலையாக்க தேவாதி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்து உங்களை காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179